ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிம்பிள்ஸ் வரதுக்கான ரீசன் என்னென்ன, அது வந்ததுக்கப்புறம் எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், பிம்பிள்ஸ் வரதுக்கான ரீசன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முதல்ல பார்த்துடலாம். நீங்கள் கேர்ள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு பீரியட்ஸ் வரதுக்கு முன்னால் பிம்பிள்ஸ் வரும். அது சாதாரணமாகவே வந்து சரியாயிடும். அப்படி இல்லாமல் என்னோட ஃபேஸில் வந்து எப்போவுமே பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். நார்மலாக நம்ம டீனேஜில் வரக்கூடிய இந்த ஹார்மோனல் மாறுபாடு காரணமாகவும் நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வரலாம். சில பேருக்கு வந்து வரும், சில பேருக்கு வராமலும் வந்து போகலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சரும துளைகளில் ஏற்படக்கூடிய அடைப்பு, அதாவது நம்ம முகத்தை சரியாக பராமரிக்காமல் இந்த துளைகளில் நிறைய அழுக்கு அந்த மாதிரி சேர்ந்து அடைப்புகள் ஏற்பட்டாலும் அதனாலேயும் நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வரலாம். அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா, முகத்தில் அளவுக்கு அதிகமான எண்ணெய் பசை இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பிம்பிள்ஸ் வரும். வெளியில் எங்கே போயிட்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கப்புறம் முதல்ல வந்து முகத்தை சுத்தமாக வந்து வாஷ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் வெளில போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த தூசு அழுக்கு எல்லாமே நம்மளுடைய போஸ்ட்டில் போயிட்டு நல்லா வந்து அடைச்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் முதல்ல சோப் போட்டு முகத்தை வந்து சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு, ஃபேஸ் வாஷ் பண்ணுறது வந்து ஒரு நாளைக்கு நம்ம 2 தடவை வந்து வாஷ் பண்ணலாம். காலையில் ஒரு தடவை வந்து வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 6 மணி அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பண்ணலாம். அடுத்தது வந்து சோப் அப்படின்னு வரும்போது, பிம்பிள்ஸ் நிறையா இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெர்பல் சோப் வந்து யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெடிமிக்ஸ், சந்திரிகா, அதுக்கப்புறம் ஹிமாலயாவில் கூட நீமான் டர்மரிக் சோப் வருது. அந்த மாதிரி ஹெர்பல் சோப் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பிம்பிள்ஸ் வந்து அதிகமாகாமல் கட்டுப்படுத்தும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அதிக பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க ஃபேஸ்க்கு மேக்கப் போடுறதை கொஞ்சம் வந்து தவிர்க்கணும். அந்த பிளாக் ஸ்பாட்ஸையோ பிம்பிள்ஸையோ மறைக்கிறதுக்கு ஃபவுண்டேஷன் போடுறது, இது எல்லாமே முகத்தில் இன்னுமே பிம்பிள்ஸ் அதிகமாக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் அப்படி மீறி வெளியில் போகிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காம்பேக்ட் பவுடர் மட்டும் போட்டு போங்க. ஐ மேக்கப் வந்து போடுங்க, அது எந்த ப்ராப்ளமும் நமக்கு வந்து கிடையாது. பட் ஃபேஸ்க்கு வந்து இந்த பிம்பிள்ஸ் சரியாகிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த டிப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பிம்பிள்ஸ் இருக்கவங்க ஆயிலி ஃபுட்ஸை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. சுத்தமாக சாப்பிட வேணாம் அப்படின்னு வந்து நான் சொல்லலை, முடிஞ்ச வரைக்கும் வந்து கம்மியாக சாப்பிடுங்க. இப்போ நார்மலாக நம்மளுடைய முகத்தில் வந்து ஒரு பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா குறைஞ்சது அது 2 இல்லை 3 நாளில் வந்து தானாக சரியாக போயிடும். அப்படி இல்லாமல் அது உடனே வந்து அதை உடச்சி விட நினைக்கிறது, இன்னொன்று பிம்பிள் பேட்சஸ் வந்து ஒட்டுறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டாம். எப்போவுமே வந்து தலை தோற்றத்துக்கும் ஃபேஸ்க்கும் ஒரே டவல் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, சில பேருக்கு தலையில் டேண்ட்ரஃப் இருக்கும், அதே டவலை நம்ம ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணும்போது அதனாலே பிம்பிள்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபேஸ்க்கும் சரி தலை தோற்றத்துக்கும் தனியான டவல் வந்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய தண்ணி குடிங்க. நம்ம சருமம் வந்து வறட்சி அடைஞ்சாலும் அதனாலேயும் நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வரும். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 2லேருந்து 3 லிட்டர் அளவுக்கு கண்டிப்பாக வந்து தண்ணியை குடிங்க. இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன இந்த டிப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, பிம்பிள்ஸ் வந்து வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் அது வந்ததுக்கு பின்னால் இன்னும் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை சரி பண்ணக்கூடிய ஹோம் ரெமடிஸ் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹோம் ரெமடியை ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் நான் சேர்க்க போகிற ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா, இந்த கஸ்தூரி மஞ்சள் தான். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், கேட்டு வாங்கிக்கோங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 30 ரூபா தான். பிம்பிள்ஸ் அண்ட் பிளாக் ஸ்பாட்ஸ் இது ரெண்டுத்துக்கும் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கஸ்தூரி மஞ்சள் தான். கஸ்தூரி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சருமம் சம்மந்தமான எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணிடும். ஸ்கின் அலர்ஜி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிம்பிள்ஸை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாக்டீரியா கிருமி எல்லாத்தையுமே வந்து அழித்து பிம்பிள்ஸ் வரவிடாமையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த கஸ்தூரி மஞ்சளை தொடர்ந்து உங்கள் முகத்தில் நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு வரும்போது, முகப்பரு வந்ததுக்கப்புறம் ஏற்படக்கூடிய அந்த கரும்புள்ளிகள், தழும்புகள் எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு லைட்டன் பண்ணிகிட்டே வந்து வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னோடய ஃபேஸில் பிம்பிள்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுற ஒரே ரெமெடி என்ன அப்படின்னா, அது வந்து இதுதான். இப்போ அடுத்ததான் நான் இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்குறேன். அது என்னென்னா வந்து சந்தனம் தான். சந்தனம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தோல் சம்மந்தமான எல்லா ப்ராப்ளமுக்குமே ஒரு நல்ல சொல்யூஷன் எதுனா இந்த சந்தனம் தான். முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் உடல் உஷ்ணம் காரணமாக நிறைய பேருக்கு அந்த கட்டி வகையான முகப்பருக்களும் வந்து வரும். அதையுமே இது வந்து சூப்பராக சரி பண்ணிடும். ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெமெடி வந்து பார்த்திங்கன்னா, எந்த வகையான முகப்பருக்களாக இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணிடும். சில பேருக்கு நெத்தியில் பொறி பொறியாக அந்த மாதிரிலாம் வந்து வரும். அதுக்குமே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இதில் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் ஆண்களாக இருந்தாலுமே இந்த ரெமடியை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து இதை நீங்கள் வந்து பயன்படுத்திட்டே வரும்போது 100% உங்கள் முகத்தில் பிம்பிள்ஸ் வர்றது குறையும். அதுக்கப்புறமா அந்த முகப்பருவினால் ஏற்படக்கூடிய தழும்புகள், கரும்புள்ளிகள் இதுவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து லைட்டன் ஆகிட்டே வந்து வரும். இப்போ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னால் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து முகப்பருக்கள் இருக்கோ அங்கங்கே இந்த மாதிரி டாட்டாக அந்த முகப்பரு மேலே வந்து வைங்க. வச்சுட்டு ஓவர் நைட் வந்து அப்படியே வந்து விட்டுருங்க. மார்னிங் எழுந்து எப்போ போல் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நிறைய ஒரே இடத்துல வந்து இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு நிறையவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
தொடர்ந்து இதை நீங்கள் டெய்லி நைட் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது 2 இல்லை 3 நாளில் அந்த முகப்பரு நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த சீழ் வந்து தானாகவே வந்து உடஞ்சி வந்து வர ஆரம்பிக்கும். முக்கியமாக அதை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. இன்னொரு இடத்துல படாத மாதிரி பார்த்து க்ளீனாக வந்து தொடச்சி எடுத்துருங்க. இந்த ரெமடியை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வர்றது மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ சம்மந்தமான உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.